வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி சார்ட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம், லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த சார்ட்ஸில் இருந்து என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, இப்போ இந்த சார்ட்டில் நான் என்ன வியூ அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீசெண்டாக 21,400 ரேஞ்ச் வந்த ஜோனை வந்து நான் லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிவிட்டு இங்கே கீழே இந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து மூவ் ஆகலாம். இன்னும் இந்த எக்ஸ்ட்ரீம் பிஓஎஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 21,600 கிட்ட நடந்த எக்ஸ்ட்ரீம் பிஓஎஸ் இங்கே கீழே இருந்து இங்கே லோ மார்க் பண்ணியிருக்கேன்ல, இதுக்கு இந்த லோக்கு கீழே மட்டும்தான் செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதை லைவ் சார்ட்டில் காட்டுறேன். இந்த சார்ட்டை எப்படி ரீட் பண்ணணும், எங்கேருந்து எப்படி மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கரண்ட் சினாரியோவில் நம்மளுக்கு இங்கே ஒரு பிஓஎஸ் நடந்திருக்கு. இப்போ இது ரிட்டர்ன் டு பிளாக் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்கே தான் நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல் அடிச்சிருக்கு, இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் பிஓஎஸ் இப்படி தான் மார்க் பண்ணுவோம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? இங்கே நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மைனர் ஸ்விங், மேஜர் ஸ்விங். இப்போ இங்கே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட், இங்கே என்ட்ரி மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரீசெண்டாக லாஸ்ட்டாக வந்து என்ட்ரி எடுத்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2900 ரேஞ்ச். இப்போ இங்கே என்ட்ரி எடுத்துட்டு தான் இந்த நியூ ஹை வந்து கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? இதுதான் உங்களோட மேஜர் ஸ்விங். இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டாவது ஒரு ஸ்விங் இங்கே பாருங்கள். இப்போ இங்கே இந்த லோக்கும் ஹைக்கும் இருக்கக்கூடியதுக்கு ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்விங் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்மளுக்கு செகண்ட் பிஓஎஸ் வந்து இங்கே மேலே கிரியேட் ஆயிடுச்சு. இது வேலிட். இதுக்கு நம்ம இங்கே டிமாண்ட் ஜோன் பார்க்குறதும் கரெக்ட். எப்போவுமே இந்த ஒரு ஸ்விங் உடஞ்ச உடனே நம்ம செல்லுக்கு திரும்புறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரெசிவ் என்ட்ரி. ஓகேங்களா? இப்போ இந்த மேஜர் ஸ்விங், இப்போ இந்த லோ தான் ரீசெண்டாக வந்த லோ அப்படிங்கும் போது இந்த லோக்கு கீழே ஸ்ட்ரக்சர் க்ளோஸ் ஆகும் போது தான் ட்ரெண்ட் ரிவர்ஸெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். மேஜர் ஸ்விங் நான் அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் இந்த லோ கீழே வந்து செல் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டில் பை தான். இப்போ நம்ம பிளாக்குக்கு வந்து எஸ்எல் தான், நம்ம பார்த்த பிளாக்குக்கு எஸ்எல். நான் வந்து ப்ரீவியஸாக இங்கே ரீசெண்டாக கொடுத்த ஸ்விங். இப்போ இந்த லோ இருக்குல்லங்க, இந்த இடத்துல தான் லிக்விடிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மீனிங்கில் இந்த ஜோனை லிக்விடிட்டியாக இது பண்ணிவிட்டு வித் இம்பேலன்ஸ் அண்ட் அன்மிட்டிகேட்டட் நான் கீழே இருக்கக்கூடிய இந்த பிளாக் எடுத்திருந்தேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ரியாக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நம்மளுக்கு டார்கெட் போயிட்டு அப்புறம் எஸ்எல் அடிச்சிருச்சு. ஏன்னா இந்த ஃபுல் டார்கெட் ரீச்டு அப்படின்னா தான் நமக்கு இந்த ஜோனில் என்ட்ரி எடுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. பட் நம்மளுக்கு எகெயின் எஸ்எல் கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன் எக்ஸ்ட்ரீம் ஸ்விங். இப்போ இங்கேருந்து தான் மூவ் ஆயிருக்குங்கும் போது நம்மளுக்கு இங்கே கீழே இருக்கக்கூடிய 20,000 இருக்கக்கூடிய 21,000 இருக்கக்கூடிய ஜோன் இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்விங்கில் தான் இப்போ மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுத்திருக்கு. ஸ்டில் இந்த டிமாண்ட் வந்து உங்களுக்கு ஹோல்ட் ஆன் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ப்ரீவியஸாக நம்மளுக்கு இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு போன ஸ்விங்கோட லிக்விடிட்டியை எடுத்துட்டு தான் இங்கேருந்து உங்களுக்கு மூவ் ஆன் ஆயிருக்கு. இப்போ நமக்கு வந்து இங்கே ஸ்ட்ராங்காக டிமாண்ட்லேருந்து மூவ் ஆகுது. இப்போ இந்த டிமாண்ட் ஜோனை ஃபெயிலியர் பண்ணியிருந்து செல் பிஓஎஸ் ஸ்ட்ராங்காக இந்த மேஜர் ஸ்விங்குக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே மேலே மூவ் ஆகும் போது இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் செல் பார்க்குறது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ட்ரி வந்து டிமாண்ட்லேருந்து மூவ் ஆகுது ப்ரைஸ் அப்படிங்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த சப்ளையை வந்து மார்க்கெட் உடைச்சிரும். இப்போ போயிட்டுருக்க மூவ் இந்த ஹையை உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எகெயின் பை பிஓஎஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா நம்ம பை சைடில் தான் இருக்கணும். இப்போ இந்த ஹைக்கு மேலே பாடி கேண்டில் க்ளோஸ் வந்துச்சு அப்படின்னா எகெயின் நம்ம பை சைடு தான். உடனே இந்த ஹையை கட் பண்ணணுன்னா நம்ம போக மாட்டோம். ஓகேங்களா? இப்படி போயிட்டு எகெயின் இந்த ரீடெஸ்ட்மெண்ட் கீழே வந்து இங்கே மறுபடியும் 21,200 or 300 ரேஞ்சஸில் என்ட்ரி எடுத்துகிட்டு மூவ் பண்ணும் போது தான் பை ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம செல் பார்க்கணுன்னா கிளியராக இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்லோ இதுக்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சு மார்க்கெட் ப்ரைஸ் மேலே போயிட்டு இந்த ஹை பிரேக் ஆகாமல் என்ட்ரி எடுத்துகிட்டு ட்ராப் ஆகும் போது தான் செல் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் நம்ம பையில் தான் இருக்கணும். இன்னும் மேஜராக இருக்கக்கூடிய எந்த டிமாண்ட் ஜோன்ஸையும் இன்னும் மார்க்கெட் வந்து ஃபெயில் பண்ணலை. சரிங்களா? பை சைடில் இருக்கிறது இப்போதைக்கு அட்வைசபிள். செல்லுக்கு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரல் கன்ஃபர்மேஷன் வரட்டும். ஸ்ட்ரக்சராக திரும்பாமல் நம்ம திருப்ப வேண்டாம். இங்கே ஒரு சிஹெச்ஓசிஹெச் கொடுத்துருக்கு அப்படின்னா இது வந்து அக்ரெசிவ் என்ட்ரி. நம்மளுக்கு செகண்ட் பிஓஎஸ் இந்த லோக்கு கீழே சஸ்டெயின் ஆகட்டும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 20,900 இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன் உடஞ்சி கீழே பிஓஎஸ் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம செல் ட்ரை பண்ணும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா
பை சைடில் மட்டுமே நம்ம ட்ரேட் பண்ணுறது சேஃப். ஓகேங்களா? பைக்கான செட்டப் கிடைக்குது அப்படின்னா ட்ரேட் பண்ணுங்கள். செல்லுக்கான செட்டப் வந்து 2900க்கு கீழே தான். இப்போ என்னோட அனலைசேஷனில் என்னோட பை அண்ட் செல் பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். நீங்களும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.